நேற்றுக்கு கிளாஸில் பார்த்ததை கொஞ்சம் ஜஸ்ட் நான் ரிமைண்ட் பண்ணுறேன். ஆடியோ ஆயிடுச்சப்பா? ஓகேங்க. ஸோ டேட் எடுக்கலாம் 26 அப்படிங்கிறதுல முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத என்னென்னு பார்த்துருவோம். எப்போவுமே போட்டித் தேர்வுகளுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான். கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக தான் உங்களுக்கு மெயின்ஸ்லேயும் கேட்பாங்க. குரூப் ஒன்னை பொறுத்தவரை 80% வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு ஜிகே தான். கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு ஜிகே. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் வரும். நம்ம நேற்றுக்கே பார்த்துட்டோம். குரூப் ஒன்ல ப்ரிலிம்ஸில் எப்படி கேட்குறாங்க, மெயின்ஸில் எப்படி கேட்குறாங்க, எதெல்லாம் ஓகேப்பா. ஸோ குரூப் ஒன்னை பொறுத்தவரை ப்ரிலிம்ஸில் எப்படி கேட்குறாங்க, மெயின்ஸில் எப்படி கேட்குறாங்க, அதோடு கூட எப்படி குவாலிஃபைங் நேச்சரில் எது வருது, ப்ளஸ் வந்து ஸ்கோரிங் நேச்சரில் எது வருது, எல்லா எக்ஸாமுக்கும் டென்டேட்டிவாக டிஎன்பிஎஸ்சியில் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுருவாங்க. ஸோ இன்னைக்கு உண்டானதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சார் சொல்லியிருக்காங்க, பாஜக காங்கிரஸுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, மற்றவங்க படிக்கும்போது ஏதோ ஒரு தேர்தல் அல்லது வந்து இது வந்து கட்சி சார்பாக இருக்குது, எலெக்ஷன் ஓரியன்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸாக பார்ப்பாங்க. நம்ம பார்க்கும்போது அதை இந்தியன் பாலிட்டியாக பார்க்கணும், நேஷனல் மூமெண்ட்டாக பார்க்கணும், அதை ஹிஸ்ட்ரியாக பார்க்கணும், அதை கரண்ட் அஃபேர்ஸாக பார்க்கணும், அதை சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியாக பார்க்கணும். ஸோ நமக்கு முதல்ல பாஜக. ஸோ பாஜக அப்படின்னு சொல்லும்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கட்சி முத உருவானது எப்போ சார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா 1980 தான். இதுக்கு தாமரைங்கிற சின்னம் ஒதுக்கப்பட்டது வந்து 1980 இருந்து தான். ஆனால் முத இந்த கட்சி அப்படிங்கிறது வந்து ஜெயிச்சது எப்போ அப்படின்னு கேட்டால் 1977. எந்த ஆண்டு? 1977. பேசுறவர் சொல்றப்பறம் எழுதிட்டு வரணும், அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு கூட. 1977 காங்கிரஸ் அல்லாத முதல் இந்திய பிரதமர். காங்கிரஸ் அல்லாத முதல் இந்திய பிரதமர் அப்படின்னு சொன்னாவே நம்ம மொரார்ஜி தேசாய் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கணும். இவர் தான். சரி, பாரதிய ஜனதா கட்சிக்கு முதல்ல என்ன கட்சி? இந்த 77 என்ன கட்சி பேரு? என்ன கட்சி? ஜனதா கட்சி. ஜனதா கட்சி, ஜனதா பார்ட்டிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப ஜனதா கட்சி தான் 1977. ஸோ மொரார்ஜி தேசாய் காங்கிரஸ் அல்லாத முதல் இந்திய பிரதமர் அப்படின்னு கேட்டால் நம்ம மொரார்ஜி தேசாய் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கணும். இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாஜக. அப்போ அந்த பாஜகங்கிறது நமக்கு 1980 தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியாக மாறுது. அப்போதான் அதுக்கு என்ன சின்னம் ஒதுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாமரை. தாமரை அப்படிங்கிறது யாரோட தேசிய சின்னம்? இந்தியாவோட தேசிய மலர். இந்தியாவோட தேசிய மலர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். செங்காந்தல் மலர் யாரோடது? தமிழ்நாட்டோடது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். பனம்பூ யாரோடது? பனம்பூ சேரர்களோடது. பனம்பூ சேரர்களோடது. வேப்பம்பூ யாரோடது? பாண்டியர்களோடது. வேப்பம்பூ யாரோடது? அந்த அத்திப்பூங்கிறது யாரோடது? எங்க ஆஃபாயிடுச்சு? அங்க ஆஃபாயிடுச்சா? பாரு தம்பி, போயிட்டே இருந்தா அப்ப க்ளோஸ் பண்ணிருப்பா. க்ளோஸ் பண்ணிரு, லைவ் க்ளோஸ் பண்ணிரு. ஓகே, என்னன்னா ஞாபகம் வச்சுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அப்ப என்ன சொல்லியிருக்காங்க சார்? 1980 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 19 உட்காருங்கம்மா, என்கொயரியா? உட்கார வச்சு பேசுங்க. அப்படி பேசக்கூடாது. 1980 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது பாஜக அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். காங்கிரஸ் அப்படிங்கறத எழுதி வச்சுங்க. 1885 காங்கிரஸ் உருவானது. 1885 முக்கியமானது. 1885 தான் இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது உருவானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். தேர்தல் ஆணையம் உருவானது. அடுத்த 3வது செக்மெண்ட் இருக்கு, தேர்தல் ஆணையம் உருவான ஆண்டு. ஸோ ஒரே ஒரு தலைப்பு, 3 விஷயம் பார்க்குறோம். பாஜக 1980, காங்கிரஸ் 1885, தேர்தல் ஆணையம் 1950 ஜனவரி 15. 1950 ஜனவரி 25. 1950 ஜனவரி 25 தேர்தல் ஆணையம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜனவரி 25 உருவான நாள் இருக்கு இல்லையா, அந்த உருவான நாளை தான் நம்ம வந்து ஓட்டர்ஸ் டேன்னு சொல்றோம். என்ன டே சொல்றோம்? ஓட்டர்ஸ் டே. ஸோ ஓட்டர்ஸ் டே அப்படிங்கிறது ஜனவரி 25 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓட்டர்ஸ் டே அப்படிங்கிறது ஜனவரி 25 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு ஆடியோ வீடியோ ரெண்டுமே கிளியரா இருக்கா? கிளியர்.
ஸோ அப்போ பாஜக அப்படிங்கிறது முத ஆட்சியை பிடிச்சது 1977. அப்போ அதுக்கு வந்து ஜனதா கட்சி, காங்கிரஸ் எல்லாம் முதல் இந்திய பிரதமராக இருந்தவர் முத மொரார்ஜி தேசாய். யாருங்க? மொரார்ஜி தேசாய். இவர் மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர். மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அழகுமுருகன் சிஎம் டு பிஎம் எத்தனை பேராக இருக்காங்க? என்ன நேரத்தை வச்சுட்டு வந்துருக்கேன். 6 பேர்ல முதலாவது நபர் யாரு? மொரார்ஜி தேசாய். கடைசி பிரதமர் மோடி அவர்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோம். சரியா? அப்ப பாஜக ஞாபகம் வச்சுங்க, காங்கிரஸ் ஞாபகம் வச்சுங்க, தேர்தல் ஆணையம் ஞாபகம் வச்சுங்க. இந்த நிர்வாச்சன் சதன் அதுதான் எலெக்ஷன் கமிஷனுடைய அதிகாரப்பூர்வ பெயர். நிர்வாச்சன் சதன். நிர்வாச்சன் சதன் அப்படிங்கிறது தான் அதிகாரப்பூர்வ பெயர் எலெக்ஷன் கமிஷன். இந்த எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொன்னாவே இதோட ஆர்டிகிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 324 இருந்து 329 இது ஞாபகம் வச்சுக்கணும். 324 இருந்து 329 இதுதான் எலெக்ஷன் கமிஷனுடைய ஆர்டிகிள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஒரு எலெக்ஷன் கமிஷன்னாவே அது பியூர்லி கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டிகிள் வந்துச்சுன்னு சொன்னாவே அது கான்ஸ்டிடியூஷனல் பாடி. கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இந்த கான்ஸ்டிடியூஷன் பாடிக்குள்ள 3 கமிஷனர்ஸ் இருப்பாங்க. ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாரு, ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க. ஸோ தே ஆர் அப்பாயிண்டட் பை அப்படின்னு சொல்லக்கூடியது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இப்ப யார் இருக்கான்னு கேட்டா ராஜீவ் குமார். இப்ப யார் இருக்கா? ராஜீவ் குமார் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுங்க. முக்கியமானது எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது. ஸோ முதல் பக்க செய்தியில என்ன அப்படிங்கிறது. அப்போ பிரதமர் மோடி, ராகுல் காந்தி சர்ச்சை பேசி விவகாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தேர்தல் சம்பந்தப்பட்ட பேரு. உங்களுக்கு வேணும்னா தெரிஞ்சுக்கங்க. ஆனா போட்டித் தேர்வுக்கு நான் பேசியிருக்கிறதா முக்கியம். போட்டித் தேர்வுக்கு நான் பேசி இருக்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது கவனமா படிங்க. என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத கவனமா படிச்சுங்க. அப்படியே ரெக்கார்டர்ல இருக்கும், நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்த நியூஸ் அப்படிங்கிறது முக்கியமான நியூஸ். முதல் பக்க செய்தியில இருக்கக்கூடியது சந்தேஷ் காலி விவகாரம். போடுங்க சந்தேஷ் காலி அப்படின்னு சொல்லக்கூடிய இஷ்யூஸ். சந்தேஷ் காலி. அப்ப சந்தேஷ் இது மெயின்ஸ் டாபிக்ல வரும். மெயின்ஸுக்கு முக்கியமானது இந்த சந்தேஷ் காலி விவகாரம் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. இந்த சந்தேஷ் காலி விவகாரம் எந்த ஸ்டேட்னு கேட்பாங்க? வெஸ்ட் பெங்கால். சந்தேஷ் அப்படின்னு சொன்னாவே வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இது என்ன சார் அப்படின்னா நில அபகரிப்பு. நில அபகரிப்பு அப்படிங்கிறது வந்து லேண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதை ஃபோர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லேண்டு அப்படிங்கிறது ஒரு ஃபோர்ஜரி, நில அபகரிப்பு அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி பெண்களுக்கு எதிரான பாலியல் ரீதியான துன்புறுத்தல் குற்றச்சாட்டு அப்படிங்கிற ஒரு வழக்கு. பெண்களுக்கு எதிரான ஸோ இன்ஜஸ்டிஸ் டு விமன், இன்ஜஸ்டிஸ் டு விமன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. எந்த மாவட்டத்தில் சார்? பர்கானா அப்படிங்கிறது. வடக்கு 24 பர்கானாக்கள் மாவட்டத்தின் சந்தேஷ் அப்படிங்கிற காலி பகுதியில் திரிணாமுல் காங்கிரஸ் பிரமுகர் ஷாஜஹான் ஷேக் மற்றும் அவரின் கூட்டாளிகள் அப்பகுதி மற்ற நிலங்களை அபகரித்து பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக குற்றச்சாட்டுகள் இருந்தன. தலைமறைவாக இருந்த ஷாஜஹான் ஷேக் கைது செய்யப்பட்டார். அப்ப ஞாபகம் வச்சோம், நிலத்தையும் பறிச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய பெண்களையும் அபியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த விவகாரம் தான் சந்தேஷ் காலி மெயின்ஸ் டாபிக். கண்டிப்பா கேட்பாங்க. பெண்களுக்கு எதிரான அநீதிகள், சமீபத்தில் நடந்த பெண்களுக்கு எதிரான அநீதிகள் பற்றி ஒரு கட்டுரை எழுதுக அப்படின்னு கேட்டானா சந்தேஷ் காலி விவகாரம் வெஸ்ட் பெங்கால்ல எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது பில்கிஸ் பானு விவகாரம் குஜராத் எடுத்துக்கணும். பில்கிஸ் பானு விவகாரம் எங்க எடுத்துக்கீங்க? குஜராத் எடுத்துக்கணும். அதே மாதிரி நந்தினி கொலை வழக்கு தமிழ்நாடு எடுத்துக்குவீங்க. நந்தினி அப்படிங்கிறது கொலை வழக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் போலாம். இந்தியா ஃபுல்லா எங்கெங்கெல்லாம் பெண்களுக்கு எதிரான அநீதிகள், சமீபத்தில் நடந்த அநீதிகள் கேட்பான் மெயின்ஸ் டாபிக்ல. அப்ப சந்தேஷ் காலி விவகாரம் எந்த ஊரு? வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்காலோட முதலமைச்சர் யாரு? மம்தா பானர்ஜி. மம்தா பானர்ஜி. மம்தா பானர்ஜி எந்த பார்ட்டி? திரிணாமுல் காங்கிரஸ். எந்த பார்ட்டி? திரிணாமுல் காங்கிரஸ். அப்ப வெஸ்ட் பெங்காலோட கேபிட்டல் சிட்டி எது? கொல்கத்தா. என்ன சொல்லுங்க? கொல்கத்தா. கொல்கத்தால ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட கோட்டை எது? வில்லியம் ஃபோர்ட். வில்லியம் கோட்டை அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. இதுவும் ரொம்ப முக்கியமானது. கொஞ்சம் குயிக்கா கடந்து போலாம். அடுத்து எழுதி வச்சுங்க. இரண்டாவது கட்டமாக வாக்குப்பதிவு அப்படிங்கிறது வந்து ஜூலை 26. ஸோ 88 தொகுதிகள் நடக்குது. 88 தொகுதிகள். மொத்தம் 7 பேசஸ், 7 பேசஸ் அப்படின்னு சொன்னோம். மொத்தம் 7 பேசஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். 18வது மக்களவை தேர்தல். 18வது மக்களவை தேர்தல் மொத்தம் 7 கட்டமாக நடைபெறுகிறது. இரண்டாவது காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது 88 தொகுதி நடைபெறுகிறது. தீபிகா சொல்லுமா, இந்த வருஷ தேர்தலுடைய இம்பாக்ட் என்ன, முக்கியத்துவம் என்ன? என்ன ஏதாவது புதுசா இருக்கா? வேகமா சொல்லணும். ஒண்ணுமே இல்லையா? புதுசா ஒண்ணுமே இல்லையா? ஒரே நாள்ல
மேலாக இருக்கிறவங்களுக்கு வீட்டிலேயே போய் வாக்கு சேருகிறாங்க. இதுதான் முதல் முறையாக இந்த தேர்தல் நடக்குது. 85 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படிங்கிறதுக்கான போலிங் அப்படிங்கிறது அவங்களுடைய ரெசிடென்ஸ்ல எடுக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த முறை புதுசு. அப்ப நோட்டா எப்ப அறிமுகம்? 2014 அப்படிங்கறத ஞாபகம் வச்சிருக்கோம். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் எப்ப? 2004 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். 2004 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த விவிபேட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ஞாபகம் வச்சுக்கணும். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எழுதி வச்சுங்க. மே 1 கிராம சபை நடைபெறாது. முக்கியமானது. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கிராம சபை கூட்டம் தமிழ்நாட்டுல வருஷத்துக்கு 6 முறை, இந்தியாவில் வருஷத்துக்கு 5 முறை, 4 முறை. இந்தியாவில் வருஷத்துக்கு 4 முறை. ஒரு ரெண்டு கிடையாது இந்தியாவுக்கு. எது அப்படின்னு சொன்னா ஒண்ணு நவம்பர் 1 கிடையாது. இன்னொன்று மார்ச் 22 கிடையாது. இது தமிழ்நாட்டுக்கு உண்டு. நவம்பர் 1ங்கிறது தமிழ்நாடு உருவான தினம். அதை வச்சு மார்ச் 22ங்கிறது சர்வதேச நீர் தினம், வாட்டர் தினம். இந்த 2 தமிழ்நாட்டுக்கு எக்ஸ்ட்ரா. அது போக உங்களுக்கு தெரியும் ஜனவரி 26 கிராம சபை கூட்டம் நடைபெறும். ஜனவரி 26. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிப்ரவரியில கிடையாது, மார்ச்ல கிடையாது, ஏப்ரல்ல கிடையாது, மே உண்டு. மே அப்படிங்கிறது 1. மே 1 அப்படிங்கிறது இப்ப கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க தேர்தல் ஒட்டி. மே 1 அப்படிங்கிறது ஜனவரி, அப்புறம் அக்டோபர் 2 இருக்கு. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 15 இருக்கு. அதோட சேர்த்து இந்த ரெண்டு தேதியை சேர்த்துக்கணும். முக்கியமானது கிராம சபை கூட்டம். எதனால கிராம சபை கூட்டம் இந்த மே 1 நடைபெறாதுன்னு கேட்டா தேர்தலை ஒட்டி நடைபெறாதுன்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க தமிழக அரசு. எங்கெங்க இந்த இருக்கா? ஜனவரி 26, அதுக்கப்புறம் மார்ச் 22 உலக தண்ணீர் தினம், தொழிலாளர் தினம் சொல்லக்கூடிய மே 1, ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், மகாத்மா காந்தியோட பிறந்த நாள் அக்டோபர் 2, உள்ளாட்சிகள் தினம்ன்றது நவம்பர் 1. தமிழ்நாடு உருவான நாள் மட்டும் இல்ல, உள்ளாட்சிகள் நவம்பர் 1ன்றது உள்ளாட்சிகள் தினம். இன்னொரு நாள் இதுலயே முக்கியமான நாள் எழுதி வச்சுங்க. ஏப்ரல் 24ங்கிறது ஏப்ரல் பஞ்சாயத்து ராஜ் தினம். ஏப்ரல் 24 நேஷனல் பஞ்சாயத்து டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏப்ரல் 24. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்கிறத ஞாபகம் வச்சு. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கவனமா படிச்சுங்க. மொத்தம் 88 தொகுதிகளில் இன்னைக்கு தேர்தல் நடைபெறுகிறது. 2வது காலகட்டமாக குறிப்பாக கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் பலத்த பாதுகாப்பு போட்டிருக்காங்க. கேரளாவில், கர்நாடகாவில் பலத்த பாதுகாப்பு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க? போட்டித் தேர்வுக்கு தயாராகும் வகையில் நூலகங்கள் கட்டமைப்பு எழுதி வச்சுங்க. தமிழகம் எங்கிலும் இருக்கக்கூடிய அனைத்து தாலுகாவிலையும் நாலேஜ் சென்டர் அப்படின்னு ஓபன் பண்ணியிருக்காங்க. இதுவும் மெயின் டாபிக் முக்கியம். தமிழக அரசு எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள் என்ன? என்ன பண்ணியிருக்காங்க? நாலேஜ் சென்டர் அப்படிங்கிறத ஓபன் பண்ணியிருக்காங்க. அறிவுசார் மையம் அப்படிங்கிறத ஓபன் பண்ணியிருக்காங்க. நூலகங்கள் அப்படிங்கிறது தனியா இருக்கும். இப்போ நம்ம காரைக்குடி எடுத்துக்கிட்டா கண்ணதாசன் மணிமண்டபத்துக்குள்ள இருக்கு நாலேஜ் சென்டர். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்காக அரசு தரப்புல விளக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கூட அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க. ஆனால் தமிழகம் எங்கிலும் இருக்கக்கூடிய அத்துணை மாநிலங்களிலும் அத்துணை மாவட்டங்கள் தலைநகரங்களிலும் சரி, தாலுகாக்களையும் சரி, தாலுகாக்கள்ல என்ன கொண்டு வந்திருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாலேஜ் சென்டர் அப்படின்னு சொல்ல அறிவுசார் மையம் அப்படின்னு ஓபன் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ஃபார் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு. இப்போ போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு 2 நூலகங்கள் பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருக்கு. ஒன்று சென்னை நூற்றாண்டு நூலகம் சென்னையில், சரியா, கிண்டியில். அடுத்து கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரையில். கலைஞர் நூற்றாண்டு நூலகம், அதுவும் நூற்றாண்டு நூலகம் தான், இதுவும் நூற்றாண்டு நூலகம் தான். சென்டினரி லைப்ரரின்னு சொல்லுவாங்க. அந்த லைப்ரரி அப்படிங்கிறது அங்கே சென்னையில், இங்கே மதுரையில் அரசு தரப்பு அப்படிங்கிறது உருவாக்கி இருக்கிறாங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. என்ன சார் சொல்லியிருக்கிறாங்க? சிறுமி கொலை வழக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது நார்மலா இருந்தா கொலை வழக்கு. அதுவே செக்ஷுவல் அபியூஸ்மெண்ட் இருந்துச்சுன்னா என்ன ஆக்ட்? போக்சோ ஆக்ட். பேசுங்க. போக்சோ ஆக்ட் எந்த வருஷம்? 2012. போக்சோ ஆக்ட் எழுதி வச்சுக்கணும். போக்சோ ஆக்ட்னாவே 2012. போக்சோ ஆக்ட் அப்படிங்கிறது 2012 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. 2012 போக்சோ ஆக்ட் 2012. குரூப்ல வந்துருந்துச்சுன்னா இன்னும் தேர்வுக்குள்ள நாட்கள் வந்துருந்துச்சுன்னா டெலகிராம்ல போட்டுருப்பாங்க. அனுப்பியிருப்பாங்க டெலகிராம்ல யாராவது ஒரு ஆள் போட்டு. ஓகே. அப்ப சிறுமி
அப்படிங்கிறது வந்து கொலை வழக்கு. இது சும்மா ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன சார் அப்படின்னா போக்சோ ஆக்ட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. போக்சோ ஆக்ட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. வேற என்ன சார் இன்னைக்கு முக்கியமான நியூஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு உண்டாதுல மகப்பேறு மருத்துவமனையை பயன்பாட்டுக்கு கொண்டு வர வலியுறுத்தல். மகப்பேறு அப்படிங்கிறது விடுப்பு அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமாக எத்தனை மாசம் தமிழகத்துல கொடுக்குறாங்க? 1 வருஷம். என்ன சொல்லுங்க? 1 வருஷம். மகப்பேறு நிதியுதவி திட்டம் மனராஜன், மகப்பேறு நிதி உதவி திட்டம் மெட்டர்னிட்டி அப்படிங்கறத ஒரு ரிலீஃப் ஃபண்ட்னு கொடுக்குறாங்க. யாருடைய பேர்ல கொடுக்குறாங்க? தமிழக அரசு. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமணம். இது டாக்டர் அவங்க டாக்டர் முத்துலட்சுமி அப்படின்னு சொன்னா மகப்பேறு அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். டாக்டர் முத்துலட்சுமி மகப்பேறு. அப்ப மகப்பேறு அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஞாபகம் வச்சுக்கணும். மகப்பேறு அப்படிங்கிறது வந்து டாக்டர் முத்துலட்சுமி பேர்ல தான் கொடுக்குறாங்க. இயர் வந்து 1989 இருந்து கொடுக்குறாங்க. 1989 2 ஞாபகம் வச்சுக்கணும். 1989 ஒன்னு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்களுடைய பேர்ல சரியா மெட்டர்னிட்டி அப்படிங்கிறது இந்த மாதிரி மகப்பேறு நிதி உதவி திட்டம் கொடுக்குறாங்க. இன்னொருத்தவங்க தான் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு மேரேஜ் ஃபண்டு கொடுக்குறாங்க, திருமண நிதி உதவி கொடுக்குறாங்க. இப்போ இந்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புதுமை பெண் திட்டம் அப்படின்னு மாறி இருக்கு. புதுமை பெண் திட்டம், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுவும் முக்கியமானது. புதுமை பெண் திட்டம் மாதம் 1000 ரூபாய் உயர்கல்வி தொடங்கக்கூடிய மகளிருக்கு கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இதுவும் முக்கியமானது. மகப்பேறு யாரும் சொல்லுவா? மகப்பேறு அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல எந்த பகுதியில இடம்பெற்றிருக்கு? டிபிஎஸ்பியில இடம்பெற்றிருக்கு. எதுல இடம்பெற்றிருக்கு? டிபிஎஸ்பியில எந்த ஆர்டிகிள் இடம்பெற்றிருக்கு? 42 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். 42 அப்படிங்கிறது வந்து மகப்பேறு அப்படிங்கிறது வந்து உதவி அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க டிபிஎஸ்பி. அப்ப நம்ம டிபிஎஸ்பி அப்படிங்கிறது நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கோம்? நல்லா பேசுங்க. டிபிஎஸ்பிங்கிறது வந்து அயர்லாந்து. ஸோ அயர்லாந்து அப்படிங்கிறது இரிஷ் கவர்மெண்ட்லேருந்து எடுத்திருக்கோம். இதுவும் நான் நேற்றுக்கு ஃபுல் டீட்டெயிலாக நடத்திருக்கணும். ஆனால் அங்கங்கே சொல்லிக்கலாம், ஏன்னா டாபிக் வைஸ் அங்கங்கே சொல்லிக்கலாம். சோர்ஸ் நேஷன்ன்றதா நான் இது சொல்லாம விட்டேன். இப்போ நம்ம பண்டபட ரைட்ஸ் வரும்போது நம்ம அமெரிக்கான்னு சொல்லிக்கிடுவோம், பண்டபட டியூட்டிஸ் வரும்போது நம்ம ரஷ்யான்னு சொல்லிக்கிடுவோம். சரியா? அதே மாதிரி பார்லிமெண்ட் வரும்போது நம்ம இங்கிலாந்து சொல்லிக்கிடுவோம். மொத்தம் 60 நாளுக்கு மேலே எடுத்திருக்கான். எத்தனை நாளைக்கு மேலே? 60 நாளுக்கு மேலே எடுத்திருக்கான். ஒரு 64 லட்சம் ரூபாய் செலவழிச்சிருக்காங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குறது. ஸோ அதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் வைக்கலாம். மறுபடியும் நம்ம அந்த பாடத்தை ஒரு ரீகலெக்ட் பண்ணுவோம். ஸோ ரீகலெக்ட் பண்ணிட்டு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அந்த அயர்லாந்துல இருந்து இந்தியா வந்த பெண்மணி யாரு? அன்னி பெசன்ட் அம்மையார். நல்லா சொல்லுங்க. ஸோ அன்னி பெசன்ட் அம்மையார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எந்த ஆண்டு இந்தியா வந்தாங்க? 1893 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். 1893 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் எழுதி வச்சுங்க. இவர் தான் தமிழகத்தினுடைய போக்குவரத்து துறை அமைச்சர். ஸோ சிவசங்கர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. தமிழகத்தினுடைய டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். அனுப்பி வச்சப்பா டெலிகிராம்ல அனுப்பி வச்சா? இன்னும் என்ன எத்தனை நாட்கள் உடனே இருக்கு? ஓப்பன் ஆகலையா? என்ன ஓப்பன் ஆகல? இந்த வாட்ஸ்அப்பா யாராவது ஒருத்தர் அனுப்புமா? உங்க குரூப்ல வந்திருக்கும். நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல அனுப்புங்க. ஏதாவது ஒரு குரூப்ல அனுப்பி விடுங்க. வாட்ஸ்அப்ல வந்திருக்கும் உங்களுக்கு. அப்ப சிவசங்கர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சிவசங்கர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானவர். நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. போக்குவரத்து துறை அமைச்சர். ஸோ அடுத்து எழுதி வச்சுக்கலாம். ஸோ நைனா நாகேந்திரனுக்கு மீண்டும் அழைப்பானைன்னு சொல்லியிருக்காங்க. எதற்காக அவருக்கு அழைப்பான? 4 கோடி ரூபாய் அப்படிங்கிறது. என்னப்பா மேல உள்ளது நியூஸ் போயிருச்சா? ஸோ அழைப்பானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால? என்னப்பா போயிடுச்சு? மேலே நிறுத்தப்படுதல மாட்டு சேனங்களப்பா போக்குவரத்து தலைவர்கள் நாளை என்ன வருமா? இது நடந்திருக்கு பாருங்க. ஏற்கனவே மனித கழிவு அப்படிங்கிற சொல்லியிருந்தால இதுவும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சமீபத்திய மெயின்ஸ் டாபிக்ஸ்ல கேட்பாங்க. தமிழக அரசு எவ்வளவு சோழம் வர பாரு. ஸோ எழுதி வச்சுங்க. அதே புதுக்கோட்டை மாவட்டம் தாங்க. அதே புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை. ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்பாங்க. ஸோ என்ன கிராமம்? மேல்பாதி கிராமம். எழுதி வச்சுக்கணும். அதே புதுக்கோட்டை மாவட்டம் மேல்பாதி கிராமம். சாதிய வேங்கை வயல்.
வேங்கை வயல் இறையூர் அப்படிங்கிற ஒரு ஊர். வேங்கை வயல் இறையூர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மேல்பாதி கிராமம் எங்க? அது விழுப்புரம் மாவட்டம். கோவிலுக்குள்ள நுழையக்கூடாதுங்கிறதுக்காக அது மேல்பாதி கிராமம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வ கோட்டை. என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஸோ குருவண்டான் அப்படிங்கிற ஒரு தெருவில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஆதி திராவிடர் காலனியில 150 வீடுகளுக்கு குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. அந்த இதுல மாட்டுச்சாணத்தை கலந்துருக்கிறாங்க. மாட்டுச்சாணம், மனுஷன் குடிக்கக்கூடிய தண்ணியில மாட்டுச்சாணத்தை கலந்துருக்கிறாங்க. ஸோ இதுவும் நம்ம ஊர்ல நடைபெற்றிருக்கக்கூடிய சாதியத்திற்கு எதிரான நடவடிக்கைகள். சாதியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் மெயின் டாபிக். இரண்டாவது முறையாக நடந்திருக்கு. இந்த மாட்டு புத்தி இருக்கிறவன் தான் இந்த மாதிரி மாட்டுத்தனமா யோசிப்பான் இல்லையா? மனுஷன் குடிக்கிற தண்ணியை கொண்டு போய் மாட்டு சாணத்தை கலக்கிறது, மனித கழிவுகளை கலக்கிறது அப்படிங்கிறது மாட்டு புத்தி இருக்கிறவன் தான் அவன் இப்படி யோசிப்பான். சரியா? சாதி புத்தி இருக்கிறவன் எல்லாருமே மாட்டு புத்தி இருக்கிறவன் தான். அவன் மனுஷனோட சேர்க்கவே விட மனுஷனே கிடையாது. மாட்டு புத்தி இருக்கிறவன் தான் மனுஷ கழிவுகளை சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அடுத்த விஷயம் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு உண்டான என்ன சார் சொல்லியிருக்கிறாங்க, கட்டுரைகள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ எப்பவுமே எடிட்டோரியல் பார்ட் வந்து நல்லா படிச்சுக்கணும். எடிட்டோரியல் பார்ட் அப்படிங்கிறது நல்லா படிச்சுக்கணும். என்ன சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு எடிட்டோரியல் பார்ட். அந்த எடிட்டோரியல் பார்ட்ல இந்த எடிட்டோரியல் பார்ட் தான் ரொம்ப முக்கியம். இங்கே இந்த எடிட்டோரியல் பார்ட்டுங்கிறது அந்த நாள்ல என்ன முக்கியமான ஏதாவது தினம் இருக்கா, வேற ஏதாவது இஷ்யூஸ் இருக்கான்னு கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது. என்ன சார்? பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி. எழுதி வச்சுங்க தலைப்பு. கண்டிப்பா கேட்பாங்க. இந்த வருஷம் நடைபெறக்கூடிய பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியை பத்தி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும். இது நடைபெற போறது பாரிஸ்ல 33வது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். 33வது பாரிஸ், பிரான்ஸ்ல பாரிஸ் நகரில் நடைபெற இருக்கிறது 33வது ஒலிம்பிக் போட்டி. 33வது ஒலிம்பிக் போட்டி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கலாம். சோ இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது எத்தனையாவது முறையாக பாரிஸ் நடைபெறுகிறதுனா 3வது முறையா. ஏற்கனவே 1900 அப்படிங்கிறது எக்ஸாக்டா. அதுக்கப்புறம் ஒரு 24 வருஷம் கழிச்சு 1924ல, இப்ப 100 வருஷம் கழிச்சு 2024ல பாரிஸ்ல மட்டும் 3வது முறையாக நடைபெறுகிறது. ஸோ கேட்பதற்கான வாய்ப்புள்ள கொஸ்டின். பாரிஸ் அப்படிங்கிறது 1900 நடந்திருக்கு, 1924 நடந்திருக்கு, 2024 நடைபெற இருக்கிறது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதே மாதிரி நடைபெற இருக்கின்றன. பிறகு 3வது முறையாக பாரிஸ் நடைபெற இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. லண்டன்ல நடந்தது பாருங்க. லண்டன்ல எழுதி வச்சுங்க. 1908 லண்டன், 1908, 1948, 2011. ஸோ அதுக்கப்புறம் லண்டன் ஏற்கனவே 3 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதற்கு பிறகு 3வது முறை நடக்கிற 2வது அந்த நாடாக பாரிஸ் அடையாளப்படுத்தப்படுகிறது. இதுக்கு முன்னாடி லண்டன் தான் இருந்திருக்கு. 3 முறை ஒரே நாட்டில், 3 முறை ஒரே நாடு. 1908ல, 1948ல, 2011ல. அந்த வரிசையில் இப்போ பாரிஸும் இணைகிறது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது. ஸோ 33வது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி எழுதிச்சுங்க. 19வது ஆசிய விளையாட்டு போட்டி. இதுவும் முக்கியமானது. நேஷனல் கேம், ஏசியன் நேஷனல் கேம் அப்படிங்கிறது ஆசிய விளையாட்டு, ஏசியன் கேம்ஸ். ஸோ ஏசியன் கேம்ஸ் முத எப்போ ஆரம்பிச்சாங்க? 1951ல ஆரம்பிச்சாங்க. முத எங்க நடந்துச்சு? டெல்லியில நடந்துச்சு. விளையாட்டுகள் குறித்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும். டெல்லியில தான் ஃபர்ஸ்ட் நடந்துச்சு. டெல்லி 1951ல டெல்லியில் நடந்துச்சு. 1951ல இப்ப நடந்தது 19வது விளையாட்டு போட்டி. ஸோ ஹாங்ஸோ அப்படிங்கிறது நடந்துச்சு. ஹாங்ஸோவில் நடந்த 19வது ஆசிய விளையாட்டு போட்டிகளில் 100க்கும் அதிகமான பதக்கங்களை வென்றதன் பின்னணியில் ஒலிம்பிக் போட்டியிலும் இந்தியாவின் மூவர்ண கொடியை உயர்த்தி பிடிக்க நமது விளையாட்டு வீரர்கள் முனைகிறார்கள். எழுதி வச்சுங்க. டோக்கியோ அப்படிங்கிறதுல கடைசி ஒலிம்பிக் போட்டி நடந்துச்சு. டோக்கியோவில் கடைசி ஒலிம்பிக் போட்டி. அதே மாதிரி 2022 காமன் விளையாட்டு போட்டி. 2022 காமன்வெல்த் விளையாட்டு போட்டி. சரியா? அதே மாதிரி காங்ஸோ ஆசிய விளையாட்டு போட்டி. இந்த ஒலிம்பிக் கேம்ஸ் அப்படிங்கிறது நம்ம எந்த மாதிரி ஏந்திட்டு போனோம், அந்த முறை யார் அதிகமாக சாதனை படைச்சிருக்கிறாங்களோ அவங்க கையில தான் அதை கொடுப்பாங்க. அந்த ஒலிம்பிக் கொடியை ஏற்றிட்டு போறதுக்கான அந்த முக்கியமான விஷயம். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி ஞாபகம் வச்சுக்கணும். நம்முடைய ஒலிம்பிக் போட்டியினுடைய முதல் முறையாக பிடி உஷா, நம்முடைய 97 ஆண்டுகள் வரலாற்றை கொண்ட ஐஓ, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஐஓஏ
இந்தியன் ஒலிம்பிக் கமிட்டி அப்படிங்கிறது. ஸோ இந்தியனோட ஒலிம்பிக் கமிட்டி அப்படிங்கிறதுல 97 வருஷம் ஆகுது அந்த ஒலிம்பிக் கமிட்டி உருவாக்கி. 97 ஆண்டுகள் ஆகுது ஐஓசி. இந்தியன் ஒலிம்பிக் கமிட்டி அப்படிங்கிறது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 97 வருஷம் ஆகுது உருவாகி. இப்போதான் முதல் முறையாக ஃபர்ஸ்ட் விமன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க பிடி உஷா. ஐஓசி இந்தியன் ஒலிம்பிக் கமிட்டியினுடைய பிடி உஷா அப்படிங்கிறவங்க முதல் முறையாக பெண் வந்திருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்கன்னா ஐஓசியில் 15 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஐஓசியில் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்கன்னா 15 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அவர்களில் 8 பேர் முன்னாள் விளையாட்டு வீரர்கள் என்றாலும் அவர்களில் சிலரே கூட உஷாவுக்கு எதிராக திரும்பி இருப்பது ஆச்சரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்குறாங்க. பிடி உஷாவுக்கு எதிராக ஸோ என்ன சொல்றாங்க, போர்க்கொடி தூக்குறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பதக்கங்களை அள்ளி குவிக்க வேண்டும் என்கிற முனைப்புடன் பயிற்சியில் விளையாட்டு வீரர்கள் மேற்கொண்டு வருகிற வேளையில் அவர்களுக்கு வழிகாட்டி உறுதுணையாக இருக்க வேண்டிய இந்திய ஒலிம்பிக் சங்கம் சர்ச்சையில் சிக்கி தவிப்பது சர்ச்சைக்காயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் முக்கியமானது இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல. அதே மாதிரி இங்க பாருங்க, இது என்ன சார், ஒரு மாநிலத்தின் இரு மாவட்டத்தின் வெப்பநிலை 45 டிகிரி செல்சியஸ்க்கு மேல் பதிவாக வேண்டும் அல்லது வெப்பநிலை 40 டிகிரிக்கு மேல் பதிவாகி இரு நகரங்களில் வழக்கத்தை விட 4.5 டிகிரி செல்சியஸ்க்கு அதிகமாக இருந்தால் அதன் விளைவாக வெப்ப அலைகள் உருவாக்கப்படும். எழுதி வச்சுங்க, வெப்ப அலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தெர்மோ வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெம்பரேச்சர்னால வரக்கூடிய அலைகள் தெர்மோ வேவ்ஸ். அந்த தெர்மோ வேவ்ஸ் அப்படிங்கிறது எப்போ அறிவிக்கப்படும் அப்படின்னு பார்த்தா, ஒரு மாநிலத்தில் 2 மாவட்டத்தில், ஒரே மாநிலத்தில் சிங்கிள் அந்த மாதிரி ஸ்டேட்ல, சிங்கிள் ஸ்டேட்ல சரியா, 2 டிஸ்ட்ரிக்ட்ல 45 டிகிரிக்கு மேல போச்சுன்னா, இது பிசிக்ஸ் ஓரியன்டான முக்கியமான ஒரு கொஸ்டின். 45 டிகிரி செல்சியஸ்ல 45 டிகிரி செல்சியஸ் மேல போச்சுன்னா, வெப்பமானது 45 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போச்சுன்னா ஒரே மாநிலத்துல 2 மாவட்டங்கள்ல, அல்லது வெப்பநிலை 40 டிகிரிக்கு மேல் பதிவாகி இரு நகரங்களில் வழக்கத்தை விட, இரு நகரங்கள்ல 2 சிட்டிஸ்ல இரு நகரங்கள்ல 40 டிகிரிக்கு மேல இருந்து 4.5 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்தா அப்ப அது என்னவாக அறிவிக்கப்படும்னா வெப்ப அலைகள் உருவாகக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெப்ப அலைகள் டெம்பரேச்சர். இப்போ உங்களுக்கு ரீசெண்டா ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க, உலகையே வியக்க வைக்கக்கூடிய ஒரு நியூஸ். ஆப்பிரிக்கா 2ஆக உடைகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆப்பிரிக்கா 2ஆக உடைகிறது. அப்போ ஆப்பிரிக்கா 2ஆக உடைகிறதுனா போர்னால உடையல, கீழே இருக்கக்கூடிய நிலத்தட்டுகள் கொஞ்சம் கொஞ்சமா காண்டினென்டல் ட்ரிப்ட்னு சொல்லுவோம். காண்டினென்டல் ட்ரிப்ட்னு சொன்னா கண்டங்களின் நகர்வு. அந்த கண்டங்களின் நகர்வுங்கிறது வருஷத்துக்கு இத்தனை மில்லிமீட்டர் அப்படிங்கிறது உயர்ந்துகிட்டு நகர்ந்துகிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது ஆப்பிரிக்கா 2ஆ உடையுது. அப்படி ஆப்பிரிக்கா 2ஆ உடைஞ்சதுன்னா இந்தியா தான் அதிகமாக பாதிக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. பர்டிகுலரா கேரளா அந்த பகுதிகள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கடலுக்குள்ள மூழ்கக்கூடிய அபாயம் இருக்குது, அல்லது ஒரு பனி பிரதேசமாக மாறக்கூடிய அபாயம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பனி பிரதேசம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குங்க, இல்ல இது இமயமலை வந்து கேரளா கிட்ட பக்கம் வந்துருச்சுன்னா அப்படின்னா என்ன மாதிரி நம்ம பக்கத்துல ஹில் ஸ்டேஷன் இருக்கலாமா அப்படி யோசிக்கிறீங்களா? ஹில் ஸ்டேஷன் பக்கத்துல சிம்லா மாதிரி, குழு, மணாலி அப்படி போய் பக்கத்துல தான் இந்த இருக்க ஒரு 300 கிலோமீட்டர்ல போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்படி அல்ல, இது ரொம்ப மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சரியா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க இன்னைக்கு உண்டானதுல ஸோ பார்த்துக்குங்க, ரொம்ப முக்கியமானது. பருவநிலை மாற்றமும் வெப்ப அலைகளும், இது கட்டுரைங்க, முக்கியமான கட்டுரை. ஸோ நம்முடைய முனைவர் வைகை செல்வன், ஸோ முன்னாள் அமைச்சர் அப்படிங்கிறது ஞாபகம், ஏடிஎம்கேல முன்னாள் அமைச்சர், அவர் தான் இந்த கட்டுரை எழுதியிருக்கிறாரு. ஸோ அது முக்கியமான கட்டுரை. ஸோ படிச்சு வச்சுங்க. ஸோ அடுத்து என்ன சார், ஆரோக்கியம் இலக்கும் ஐடி ஊழியர்கள். ஐடி ஊழியர்கள் அப்படின்னு சொல்றவங்க 24 மணி நேரத்துல 3 ஷிஃப்டா போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ சரியான சாப்பாடு இல்லை, சரியான தூக்கம் இல்லை, ஃபாஸ்ட் ஃபுட்டை நம்பி இருக்கிறாங்க. ஸோ அதனால மென்டல் ப்ரெஷர் வேற இருக்கு ஐடி ஊழியர்கள். அதனால எதை இழக்கிறாங்களா, ஆரோக்கியத்தை இழக்கிறாங்க. ஆரோக்கியம் அப்படிங்கிறத இழக்கிறாங்க. இவர் யாரு, யோகி ஆதித்யநாத். யாருங்க, யோகி ஆதித்யநாத் எந்த மாநிலத்தினுடைய சிஎம்? உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தினுடைய சிஎம். இரண்டாவது முறையாக சிஎம் இருக்கிறவர் இவர் தான், யோகி ஆதித்யநாத் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆக்ரா, ஸோ உத்தரப்பிரதேசல ஆக்ரா இருக்கு. அப்ப ஆக்ரால தான் தாஜ்மஹால் இருக்கு. ஆக்ரால தான் என்ன இருக்கு, தாஜ்மஹால் இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ முதல்வர் யோகி ஆதித்யநாத், பிரதமர் மோடி அப்படிங்கிறத பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சொத்து வாரிசுரிமை வரியை ராஜீவ்காந்தி ஒழித்தது ஏன்? ராஜீவ்காந்தி அப்படிங்கிறது மிக இளவயது பிரதமர். இந்தியாவினுடைய மிக இளவயது பிரதமர்னா யார் அடிப்பீங்க? ராஜீவ்காந்தி. 1984 to 1991.
1984 to 1991 அந்த காலகட்டத்தில் ராஜீவ் காந்தி இருந்தாரு. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதுவும் முக்கியமானது. தில்லி கலால் கொள்கை இதுவும் மெயின்ஸுக்கு முக்கியமானதுங்க. மெயின்ஸ் டாபிக்னு கொடுங்க. கலால் கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடியது மெயின்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ கிட்டத்தட்ட 3 பேர் சிறையில் இருக்கிறாங்க. ஆம் ஆத்மி கட்சியினுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இதே வழக்கில் தான் சிறையில் இருக்கிறார். கவிதா முன்னாள் முதலமைச்சருடைய மகன் சந்திரசேகர ராவ், சரியா, பாரதிய ராஷ்டிரிய சமிதி பார்ட்டி அதோட தலைவர் அவங்களுடைய மகள் கவிதாங்கிறவங்க அங்கதான் இருக்கிறாங்க, ஜெயிலில் இருக்கிறாங்க. ஸோ கலால் கொள்கை ஊழலில் உருவாக்கப்பட்ட குற்ற வருவாயின் பெரும் பயனாளி ஆம் ஆத்மி கட்சி தான். உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை பதிவு பண்ணியிருக்கு. அவருடைய அரசியலை முடிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அமலாக்கத்துறை அப்படின்னு சொன்னா இடின்னு அர்த்தம். இடின்னு சொன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னு அர்த்தம். இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படிங்கிறதுடைய தற்போது இயக்குனர் யாரு? நல்லா சொல்லுங்க. ராகுல் நவீன் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சோம். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட தற்போதைய இயக்குனர் ராகுல் நவீன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ராகுல் நவீன். ஸோ திமுக சார்பில் 1880 இடத்துல என்ன பண்ணியிருக்கிறாங்க சார்? குடிநீர் பந்தல் அமைச்சிருக்கிறாங்க. பள்ளிகள் திறப்பு எப்போது? செந்தில் பாலாஜி விடுவிக்க கோரிய வழக்கு ஏப்ரல் 30 தீர்ப்பு. மாணிக்கம் தாகூர் ஸோ ஒரு வாரத்தில் முடிவு. ஸோ மாணிக்கம் தாகூர் விருதுநகர் தொகுதி காங்கிரஸ் எம்பி. மாணிக்கம் தாகூர் எந்த தொகுதி? விருதுநகர். அப்படிங்கிற விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுக்கிறார். அமலாக்கத்துறை குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் யாரு? செந்தில் பாலாஜி. தமிழகத்தினுடைய லண்டன் இந்திய தூதரகம் மீதான தாக்குதல் முக்கிய எதிரியை கைது செய்தது NIA. NIA. இந்த NIA அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. ஸோ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அப்படின்னு எக்ஸ்பான்ஷன் கேட்டுருவான். ED எக்ஸ்பான்ஷன் கேட்டுருவான். NIA எக்ஸ்பான்ஷன் கேட்டுருவான். CBI எக்ஸ்பான்ஷன் கேட்டுருவான். தேர்தல் அறிக்கை விளக்க நேரம் கேட்டு பிரதமர் மோடிக்கு கார்கே கடிதம். சரியா, கார்கே. ஸோ யாரு சார்? கார்கே அப்படிங்கிறவர் மிக முக்கியமானது. தேசிய தலைவர் யாருக்கு? காங்கிரஸ் கட்சி, அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. மக்களவை தேர்தல் செலவுகள் 1.4 லட்சம் கோடி. 1.34 லட்சம் கோடி மக்களவை தேர்தல். ஸோ மக்களவை தேர்தலும் செலவுகளும் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறதுக்கு மெயின் டாபிக்ஸுக்கு இது தேவைப்படும். ஸோ கடந்த ஆண்டுகளில் எவ்வாறு தேர்தலுக்கு செலவிடப்பட்டிருக்கிறது அதை கேட்பாங்க. ஏன்னா 1 நேஷன் 1 எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட் இப்போ இருக்கு. 1 நேஷன் 1 எலெக்ஷன், 1 நேஷன் 1 எலெக்ஷன். அதில் இந்த ஆண்டு 1.34 லட்சம் கோடி அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். மெயின்ஸுக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு இருந்தால் தான் எழுத முடியும், பாஸ் பண்ண முடியும். சரியா, முக்கியமானது தேர்தலுக்கு முந்தைய செலவு, தேர்தலுக்கு பிந்தைய செலவு. இந்த லக்கிம்பூர் கேரி எழுதி வச்சுங்க. லக்கிம்பூர் கேரி முக்கியமான ஒரு பிளேஸ். இதுவும் மெயின்ஸ் டாபிக் முக்கியமானது. லக்கிம்பூர் அப்படிங்கிற தொகுதி மெயின்ஸ் டாபிக்கு ரொம்ப முக்கியமானது. உத்தரப்பிரதேசத்துல லக்கிம்பூர் கேரி அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல என்ன சார் பண்ணாங்க? ஒரு அமைச்சருடைய மகன். ஸோ விவசாயிகள் போராடிக்கிட்டு இருந்த சமயத்துல என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா காரை ஏற்றி கொண்டாரு. ஸோ அந்த வழக்கு லக்கிம்பூர் கேரி அப்படிங்கிற ஒரு பிளேஸ் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த முக்கியமான விளைவு. ஸோ மெயின் டாபிக்ஸுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ மெயின் டாபிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு முக்கியமானது. உச்சநீதிமன்றம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? உச்சநீதிமன்றம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா 1950 ஜனவரி 28. 1950 ஜனவரி 28. உச்சநீதிமன்றத்தில் எத்தனை நீதிபதிகள் இருப்பாங்க? 34 நீதிபதிகள் இருப்பாங்க. எத்தனை நீதிபதிகள் இருப்பாங்க? 34 நீதிபதிகள் இருப்பாங்க. சரியா, இப்ப இருக்க தலைமை நீதிபதி எத்தனையாவது தலைமை நீதிபதி? 50வது தலைமை நீதிபதி. 50வது தலைமை நீதிபதி யாரு? DY சந்திரசூட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. DY சந்திரசூட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா 124 இருந்து 147 வரை 124 இருந்து 147 வரை அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஸோ அடுத்தாப்புல இவர் தெரியும் உங்களுக்கு. யார் இவரு? ஹோம் மினிஸ்டர். யாருங்க? இந்தியாவுடைய ஹோம் மினிஸ்டர். யார் இவரு? அமித்ஷா. அமித்ஷாவோட பையன் என்ன துறையில இருக்கிறாரு? BCCயோட தலைவராக இருக்கிறார். இந்த BCCயோட தலைவராக இருக்கிறவர் யாரு? ஜெய்ஷா. சொல்லுங்க, ஜெய்ஷா அமித்ஷா அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கோங்க. BCCயோட எக்ஸ்பான்ஷன் சொல்லப்பா கௌதம். போர்டா. அப்ப இப்படி யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா சொல்லுங்கம்மா. போர்டா
கிரிக்கெட் கவுன்சில் ஆஃப் இந்தியா. போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கவுன்சில் ஆஃப் இந்தியா. பிசிசியோட தலைவர் இரண்டாவது முறையா யாரு? ஜெய்சா. எழுதணும். நிறைய பேர் எழுத மாட்டீங்க. இன்னொரு ஒரு வாரம் கழிச்சு கேட்டா தெரியாது. நோட்ஸ் எடுக்கணும். அப்படியே படம் பார்த்துட்டு போக கூடாது. சரியா? அதே மாதிரி அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வர், சமாஜ்வாதி கட்சி. உங்களுக்கு தெரியும், வேட்புமனு தாக்குதல் பண்ணியிருக்காரு, எம்பியா நிற்கிறார். ஸோ ரொம்ப முக்கியம். நம்முடைய சரியா முக ஸ்டாலின் எம்பியா இருந்தா எப்படி இருக்கும்? முக ஸ்டாலின் எப்படி எம்பியா இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நீண்ட காலமா முதலமைச்சர் இருந்தவர் அப்பா காலத்துல முலாயம் சிங் யாதவ், அவரு இவங்க எல்லாம் இப்ப சிஎம் அடுத்து வாய்ப்பு இல்லைங்கிறதுனால இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. சரியா? இன்னும் 5 வருஷம் காத்திருக்கணுன்றதுக்காக எம்பி ஆகி, ஏன்னா 80 தொகுதி இருக்கு, 80 தொகுதி பிரதமராக கூட வாய்ப்பு இருக்கு. நான் பேசுறது புரியுதா? அகிலேஷ் யாதவ் 2வது இடத்துலயோ 3வது இடத்துலயோ வந்துட்டாருன்னா என்னவாக வாய்ப்பு இருக்கு? பிரதமராகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு அதிகபட்சம் ஒரு 30 சீட்டை பிடிச்சாருன்னா 30 சீட்டு பிடிச்சாருன்னா இந்தியா கூட்டணிக்கு வந்துருவார். கண்டிப்பா. ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது சிஸ்டம் மாறுகிறது. ஸோ அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேசத்துல கன்னோஜ், இந்த கன்னோஜ் தொகுதி முக்கியமான தொகுதி, எழுதி வச்சுங்க. கன்னோஜ் அப்படிங்கிற ஒரு பிளேஸ், வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஊர் கன்னோஜ். உத்தரப்பிரதேசத்துல கன்னோஜ் அப்படிங்கிற ஒரு தொகுதியில எம்பியாக அவர் தேர்தலில் போட்டியிடுகிறார். யாரு சார்? அகிலேஷ் யாதவ், முன்னாள் முதலமைச்சர், சமாஜ்வாதி கட்சியிலிருந்து போட்டியிடுகிறார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி ஆந்திர முதல்வர் வேட்புமனு தாக்கல். அங்க வந்து நமக்கு இப்ப லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எலெக்ஷன் நடக்குது, சட்டமன்ற தேர்தல் நடக்குது. சட்டமன்ற தேர்தல் அங்க ஜெகன்மோகன் ரெட்டி அப்படிங்கிறவர் வேட்புமனு தாக்கல் செய்கிறார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. வேட்புமனு தாக்கல். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பாட்னா எழுதி வச்சுங்க. பாட்னாவில் தீ விபத்து, 6 பேர் உயிரிழப்பா. நமக்கு தேவை பாட்னா. பாட்னாங்கிறது யாரோட கேபிட்டல் சிட்டி? பீகாரோட கேபிட்டல் சிட்டி. யார் பேசுங்க? பீகாரோட கேபிட்டல் சிட்டி. பாட்னாவோட பழைய பேர் என்ன? பாடலிபுத்திரம். என்னங்க? பாடலிபுத்திரம். பாடலிபுத்திரம் யாரோட தலைநகர்? குப்தாவோட தலைநகர். முதலாவது தலைநகர் குப்தாவோட தலைநகர், கேபிட்டல் சிட்டி. குப்தர்களுடைய முதல் தலைநகரம் பாட்னா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். 2வது தலைநகரம் உஜ்ஜயினி. 2வது தலைநகர் எது? உஜ்ஜயினி. புத்தர்களுடைய முதல் தலைநகரம் பாட்னா. பாட்னாங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். 2வது தலைநகரம் உஜ்ஜயினி ஞாபகம் வச்சுக்கணும். 2வது தலைநகரம் உஜ்ஜயினி அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். பீகாரோட தற்போதைய முதலமைச்சர் யாரு? நிதிஷ்குமார். என்னங்க? நிதிஷ்குமார். அப்ப நிதிஷ்குமார் அப்படிங்கிறவர் எந்த கட்சி? ஐக்கிய ஜனதாதள். என்னங்க? ஐக்கிய ஜனதாதள் அப்படிங்கிறது யுஜேடி. சரியா? யுனைடெட் ஜனதாதள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்த நியூஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எதுக்கு நமக்கு தேவையானதை மட்டும் பார்த்துட்டு போகணும். சொல்லுங்க பாப்போம். ராஜஸ்தானோட கேபிட்டல் சிட்டி எது? ராஜஸ்தானோட கேபிட்டல் சிட்டி ஜெய்ப்பூர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஜெய்ப்பூர் என்ன சிட்டி என்று அழைக்கப்படுது? பிங்க் சிட்டி. பிங்க் அப்படின்னு சொன்னாவே இளம் சிவப்பு நகரம். பிங்க்னா என்னது? இளம் சிவப்பு நகரம். பிங்க் ப்ராஜெக்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல? ஸ்டேட்ல, கேரளா ஸ்டேட்ல பிங்க் ப்ராஜெக்ட். நம்ம ஊர்லயும் பெண்கள் அப்படிங்கிற பஸ்ல எதுதான் போகுது? பிங்க் கலர்ல தான் போகுது. இப்போ முக்கியமா இந்த தேர்தல்ல பிங்க் போலிங் ஸ்டேஷன். என்ன போலிங் ஸ்டேஷன்? பிங்க் போலிங் ஸ்டேஷன் அப்படிங்கறத உருவாக்குனாங்க இந்த தேர்தல்ல தான். அதாவது பெண்கள் வாக்களிப்பதற்காக எந்த நேரத்துல? பிங்க் கலர்ல போட்டிருந்தாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, உயர்நீதிமன்ற சட்டம். உயர்நீதிமன்ற சட்டம்னாவே எந்த வருஷம்? 1861. எந்த வருஷம்? 1863. 61 ஹைகோர்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது 1861. ஏஎஸ்சி உருவான வருஷம் எதுதான்? பேசுங்கப்பா. ஏஎஸ்சினா என்னது? நல்லா பேசுறீங்க. ஆர்கியாலஜிக்கல் சர்வேயோட முதல் தலைவர் யாரு? அலெக்சாண்டர். சொல்லி பார்க்கலாம் வராது. பரீட்சையில போய் அதுவா இதுவான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. கொஞ்ச நாள் தான் இருக்கு. கொஞ்சம் படிச்சுங்க. கொஞ்ச நாள் தான் இருக்கு. எதெல்லாம் கார்த்தி வந்து 11:55 அனுப்புனியாப்பா மார்க்கு? 12 மணிக்கா? 12 மணிக்கு ஓவராலா பார்த்துட்டு இருந்தேன். நான் நோட் பண்ணிட்டே வரேன். எத்தனை மணிக்கெல்லாம் அனுப்புறீங்க வைக்கிறீங்க. சரியா? அந்த மாதிரி நான் தூங்குறதுக்கே 2 மணி 3 மணி ஆகுது. செட்டு நெட்டு டிஆர்பின்னு சொல்லி மோதி பார்ப்போமே. எவ்வளவு நாள் தான்? குறிப்பிட்ட நாள் தானே, அதிகபட்சம் 100 நாள் தானே. அவன் காலங்காலமா ஜெயில கிடக்குறான், காலங்காலமா சாப்பாடு இல்லாம கிடக்குறான், காலங்காலமா நோய்வாய்ப்பட்டு கிடக்குறான், காலங்காலமா தவம் இருக்கிறான். நமக்கு ஒரு தவம் நினைச்சுக்குவோம். ஒரு 100 நாள், அதிகபட்சம் 100 நாள். அப்படியே ஒன்றும் உடம்பெல்லாம் கெட்டு போயிடாது. அப்படிலாம் உடம்பு கெட்டு போயிடாது. ஒரு 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 வாழ்வா சாவாங்கிற ஒரு போராட்டம். சரியா? வாழ்வா சாவாங்கிற ஒரு போராட்டம். அடிச்சு பார்க்கலாம் எவ்வளவு நாள். இது வந்து சோம்பேறிகளுக்கு புரியாது நான் பேசுறது. வாழ்க்கையில பிடிப்பு இல்லாம இருக்கிறவங்களுக்கு புரியாது. தாய் தந்தையருடைய உழைப்பில் இருக்கிறவங்களுக்கு புரியாது. சரியா? அக்ரெசிவா இருக்கிறவங்க, நான் எனக்குன்னு ஒரு அடையாளம் வேணுன்றவங்களுக்கு புரியும்.
பசியோட இருக்கிறவனுக்கு புரியும், தாகத்தோட இருக்கிறவனுக்கு புரியும். யாரெல்லாம் ஜெயிக்கணும், நிச்சயமா எனக்கு ஒரு அடையாளம் வேணுங்க அப்படிங்கிறவங்களுக்கு நிச்சயமா நமக்கு தூக்கம் வராது. அதான் நான் சொன்னேன், கனவு அப்படிங்கிறது, லட்சியம்ங்கிறது தூக்கத்தில் வருவதல்ல கனவு. தூங்க விடாம செய்யுது, தூங்க விடாம செய்யறது, தூக்கம் வரக்கூடாது. விடிய கால முடிஞ்சிருச்சுன்னா ஆக ஒரு நாள் போயிடுச்சு, நீங்க உங்களுக்கு சாதாரணமா தெரியுது. இன்னும் தேர்வுக்கு உள்ள நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதாரணமா தெரியுது. ஆனா எனக்கு ஆகா இன்னும் ஒரு நாள் என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்ன அப்படிங்கிறது இந்த இடத்த பயன்படுத்துறவங்களுக்கு தெரியும். காலையில இருந்து சாயங்காலம் இருக்கிறவங்க வரைக்கும் பயன்படுத்துறவங்களுக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு போராடுறோம், உழைக்கிறோம்னு சொல்லி. இந்த த்ரோட்டு இந்த லாஸ்ட் ஒரு 10 days எந்த அளவுக்கு இந்த த்ரோட் வந்து அப்செட் ஆயிருக்கு அப்படிங்கிறது. சரியா? இப்போ ஆரம்பிச்சோமா 9:30 ஆரம்பிச்சோமா, 9:30 இந்த 9:30ல இருந்து இரவு 9:30 குறைஞ்சபட்சம் 9:30 12 மணி நேரம், 12 மணி நேரம் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். இதே கேம்பஸ்குள்ள தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 4 போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சம்மர் கேம்ப்னு ஒன்று போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் செட் நெட்னு ஒன்று போகும். அப்புறம் காலேஜ் டிஆர்பின்னு ஒன்று போகும். காலேஜ் டிஆர்பி தொடர்ந்து கிளாஸ் போயிட்டே இருக்கு. ஸோ அப்படிங்கிற போது யோசிங்க, யாரெல்லாம் 5 மணிக்கு எந்திரிக்க முடியல கொஞ்சம் யோசிங்க. நான் பேசுறது 11 மணிக்கு வரைக்கும் இந்த உலகத்தை பார்க்காம தூங்கிறேன்றவங்க யோசிங்க. ஸோ டைவர்ட் ஆகிறவங்க யோசிங்க, ஐபிஎல் பார்த்துட்டு இருக்கேன்றவங்க யோசிங்க. உங்களுக்கு எதை பார்க்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும், அதுதான் உங்களுக்கு வரும். சரியா? நீங்க ஐபிஎல் பார்த்தீங்கன்னு சொன்னா அடுத்து நீங்க தான் போய் கமெண்டேட்டரா உட்கார போறீங்க. நீங்க தான் அடுத்து கமெண்டேட்டர். ஏன்னா நீங்க யார் வந்து அதிகமா பார்த்தா, யார் ரசிச்சாங்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போறாங்க. அப்படி இல்லைன்னா ஐபிஎல் நீங்க வந்து நிச்சயமா அது மூலமா உங்களுக்கு வருமானம் வரப்போகுது. சரியா? ஐபிஎல் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை கொடுக்க போறா, ஐபிஎல் பார்த்தீங்கன்னா பொண்ணு கொடுக்க போறா, கல்யாணம் பண்ணி கொடுக்குறவர் எத்தனை முறை ஐபிஎல் பார்த்த அப்படின்னு கொடுக்க போறாரா, இல்ல அரசு வேலையை வச்சு கொடுக்க போறாரா? ஸோ உங்க குடும்பத்தை நீங்க எப்படி காப்பாற்ற போறீங்க? நான் டைவர்ட் ஆகிறவங்களுக்காக பேசுறேன். டைவர்ட் ஆகிறவங்களுக்காக நேரத்தை உழைப்பில் முதலீடு பண்ணாம என்டர்டைன்மெண்ட்டுக்கு அப்பப்போ போய் பார்த்துட்டு வரலாம். ஒரு சோர்வுக்காக சும்மா ஒரு பார்த்துட்டு வரலாம், கொஞ்ச நேரம் போய் பார்த்துட்டு வரலாம், தப்பு இல்லை. இல்லை உண்மையாவே நீங்க வந்து எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கீங்கன்னா, இப்போ ஹரிணியோட நேஷனல் டாப்பராப்பா, நேஷனல் பிளேயரா, இதுல அத்லெட்டிக்ஸ்ல இதுல 100 200ல ரன்னிங்ல கிளாப் பண்ணுங்க. நேஷனல் அப்ப பார்க்கலாம் குட். அப்ப பார்க்கலாம். ஏன்னா உசேன் போல்ட் அப்படிங்கிறவர் தான் இந்த ஒலிம்பிக் போட்டியினுடைய அம்பாசிடர் ஆகியிருக்காங்க. அப்ப உசேன் போல்ட் அப்படிங்கிறவர் ஏற்கனவே 100-400 ஜெயிச்சவர், உலகத்துக்கே தன்னை நிரூபிச்சவர். 100-400 அப்படிங்கிறதுல உசேன் போல்ட் ஜமைக்கா வீரர், மின்னல் வேக வீரர்னு சொல்லுவோம். அந்த பொண்ணு பார்க்கறதுல தப்பு இல்லை, ஏன்னா ரோல் மாடல். ஏன்னா ஒரு உசேன் போல்ட்டை போய் பார்க்கறதுல தப்பு இல்லை, ஆமாவா இல்லையா? நான் வந்து இப்போ நான் வந்து ஒரு நடிகனாக ஆகணும்னு சொன்னால் நடிகனுடைய உழைப்பை பார்க்கணும், நடிகனுடைய அந்த உத்வேகத்தை பார்க்கணும். ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணுறேன்னா நான் வந்து பார்க்கணும். தங்கலான் திரைப்படத்தில் நான் புதுசு செய்ய போறேங்க, காத்துருங்க, மீண்டும் நான் திரையில நிரூபிக்கிறேன், வெயிட் அண்ட் சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் அமைக்காத ஒரு இசையை இசைக்கிறாரா யாரு? ஜி பிரகாஷ். இது வரைக்கும் என்னுடைய வரலாற்றிலேயே இப்படிப்பட்ட இசையை நான் கொடுக்கல, அதனாலதான் காலதாமதம் ஆகுது, காத்துருங்க திரையில. அப்ப நான் ஒரு மியூசிக் கம்போசரா இருந்தா அதை நான் பார்க்கலாம். என்னடா அப்படி புதுசா பண்ண போறேன், திரையில பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம்னு பார்க்கலாம். அவரவர் சார்ந்து இருக்கக்கூடிய துறைகளை ரசிங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இருந்தா, குரூப் 1 இருந்தா, டிஓவா இருந்தா, செட்டுநெட்டா இருந்தா அதுக்குள்ளதான் வணக்கணும், அதுக்குள்ளதான் வணக்கணும். நீங்க என்ன வாங்க போறீங்களோ அதுல கவனம் செலுத்துங்கன்றேன். இல்ல நான் அங்கங்க கவனம் செலுத்திட்டு வருவேன், அப்பப்ப கவனம் செலுத்திட்டு வருவேன்னா நீங்க கவனம் செலுத்திட்டே இருக்க வேண்டியதா, காலகாலத்துக்கும் கவனம் செலுத்திட்டே இருக்க வேண்டியதா. நீங்க ஒரு குறிப்பிட்ட கவனத்தை அடையாம என்ன பண்ணுறது, அதே சொல்றாங்க, ஒரே நேரத்துல 2 முயலை விரட்டக்கூடாது, ஒரு முயலை பிடிக்க முடியாது. ஒரே நேரத்துல நீங்க 2 முயல், நான் பேசுறது அகாடமிக்ங்கிறது தனி முயல், அதுல நீங்க 10 முயலும் இருக்கலாம் ஒரே நேரத்துல. நான் கூட பிள்ளைங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு மாஸ்டர் டிகிரி இருந்துச்சுன்னா நீ செட்டை வரட்டு, நெட்டையும் வரட்டு, செட்டு வரட்டு, நெட்டு வரட்டு. அதுவே நீ செட்டில் பிஹெச்டி படிச்சிருந்தீங்கன்னா டிஆர்பி வரட்டு, எல்லாம் ஒரே சிலபஸ், எல்லாத்துக்கும் ஒரே சிலபஸ். அப்படி விரட்டுறதுங்கிறது வேற. ஐயோ நான் வந்து இப்ப ரயில்வே விரட்டுறேன், விரட்டு, ரயில்வே இருக்கு சரியா, ஏன்னா அதே ஆப்டிடியூட் தான், அதே ரீசனிங் தான், அதே ஜிகே தான், புதுசா ஒன்றும் படிக்க போறது இல்லை. அப்படி விரட்டலாம், 2-3 விரட்டலாம். நான் இங்க விளையாட்டையும் விரட்டுறேன், ஜிம்மையும் விரட்டுறேன் சரியா, இல்ல வேற ஏதோ நான் திரைப்படத்தையும் விரட்டுறேன்னா வேற வேற அப்படிங்கிறது. டைவர்ஷன் இருக்கக்கூடாது, இன்ஃபாக்சுவேஷன் இருக்கக்கூடாது, அந்த பீரியட்ல இன்ஃபாக்சுவேஷன் இருக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி சிற்றின்பங்கள் இருக்கக்கூடாது. சிற்றின்பங்கள்ல அந்த ஃபேஸ்புக்ல போய் பாட்டு பார்க்கறது, டெலகிராம்ல போய் பாட்டு பார்க்கறது, இன்ஸ்டாகிராம்ல நேரத்தை செலுத்துறது. ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை கவனம் செலுத்தக்கூடாதுன்றது. ஸோ அடுத்து எழுதி வச்சுங்க, மணிப்பூர் அப்படிங்கிற பிளேஸ் ஞாபகம் வச்சுங்க. ஸோ மணிப்பூர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது.
மணிப்பூர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன சார்? மணிப்பூரோட கேபிட்டல் சிட்டி என்ன? இம்பால். நல்லா பேசுங்க. மணிப்பூரோட கேபிட்டல் சிட்டி இம்பால். நல்லா ஞாபகம் வச்சு. மணிப்பூரோட சிஎம் யாரு? பிரேம். பிரேம் இல்ல பிரேன். பிரேன் சிங் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். சிஎம் வந்து பிரேன் சிங். பிரேன். சோ இவரோட கவர்னர் யாரு? அனுஷியா உகே. டெய்லி சொல்லிட்டு இருக்கேன் அனுஷியா உகே அப்படிங்கிறது. சோ எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கு? 16 16 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. எத்தனை லோக்சபா சீட் இருக்கு? 2 லோக்சபா சீட் இருக்கு. ராஜ்யசபா சீட் எத்தனை இருக்கு? ராஜ்யசபா சீட் வந்து 1. மணிப்பூரோட இரும்பு பெண்மணி அயன் லேடி யாரு? என்ன சொல்லுங்க? ஐரோம் ஷர்மிளா. ஐரோம் ஷர்மிளா. சோ மணிப்பூர்ல எத்தனை குழுக்களுக்கிடையே பிரச்சனை இருந்துட்டு இருக்கு? 2 குழுக்கள் அப்படிங்கறதோட பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. ஒன்னு வந்து குகி. ஒண்ணுங்க குகி அப்படிங்கிறது குகி. இன்னொன்னு யாரு? மைத்தேயி. சோ குகி அண்ட் மைத்தேயி இவங்க 2 பேருக்கு இடையில பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. குகி அண்ட் மைத்தேயி இவங்க இடையில பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. சோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. சோ மணிப்பூர் கலவரம் பிபிசி. பிபிசி எழுதிக்குங்க. பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கார்பரேஷன். எக்ஸ்பென்ஷன் கேப்பா. பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கார்பரேஷன் பிபிசி. அமெரிக்க அறிக்கை 1 லட்சமானது. இந்தியா ரஷ்யாவிலிருந்து திரும்பிய 10 இந்தியர்கள். உக்ரைன் போர் ரொம்ப முக்கியமானது. ரஷ்யா உக்ரைன் போர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கவனமா படிச்சுங்க. இதுவும் முக்கியமானது. சோ பட்டிதார் கிரீன் அதிரடி பெங்களூர் 206க்கு 7 இரண்டாவது வெற்றியை ருசிச்சிருக்கிறாங்க. நேற்றுக்கு மிரட்டி விட்டாங்க. சரியா? சோ நேற்றைய விளையாட்டு அப்படிங்கறத நீங்க பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதையும் பார்த்திருக்கேன் பாத்தீங்களா? அதையும் பார்த்திருக்கேன் பாருங்க. அதுக்காக சொல்றேன். ஐபிஎல் மேட்ச் அப்படிங்கிறது. சோ நேற்று யாரோட விளையாண்டாங்க? ஹைதராபாத் அணி. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிரடியா விளையாடக்கூடிய ஒரு அணி. நேற்றுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 ரன் அடிக்கிறதுக்கு அவ்வளோ பிரச்சனை இருந்துட்டே இருந்துச்சு. அந்த கிரீன் அவருடைய கரண் அவருடைய பந்து சுழல் பந்து அப்படிங்கிறது இதுவரைக்கும் ஐபிஎல் வரலாற்றுல அதுவும் இந்த சீசன்ல இல்லாத ஒண்ணு. 6 அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபீல்டர்ஸ் வந்து பக்கத்துல 6 ஃபீல்டர்ஸ் பக்கத்துல அந்த சில்லி அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் எடுக்கிறதுக்கு அவ்வளவு திணறு. இது முக்கியமான இந்த ஐபிஎல்ல நடந்த நிகழ்வு அப்படிங்கிறது. ஸோ அதான் சொல்றது, யானைக்கும் அடிசு இருக்கும். ரொம்ப ஓவர் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம தான் ஜெயிக்க போறோம்னு இருக்கக்கூடாது. எப்ப வேணாலும் எது வேணாலும் மாறும். உலகக்கோப்பை வில்வித்தை எழுதி வச்சுங்க. உலகக்கோப்பை வில்வித்தை அப்படிங்கிறதுக்கு இந்திய அணிக்கு பதக்கம் உறுதியா. ஸோ எங்க சார் நடைபெறுது? சீனாவில் நடைபெறுகிறது. சீனாவில் அப்படிங்கிறது நடைபெறுது. சரியா? வில்வித்தை அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஆர்ச்சரி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஆர்ச்சரியில பதக்கம் உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க சார் நடக்கிறது? சரியா? சீனாவில் நடக்குது. அதுல நம்ம 2 பேர் முக்கியமானவங்க இந்திய வீரர்கள்ல. சோ ஜென்ல பிரியன்சு இங்க வந்து ஜோதி. இவங்கெல்லாம் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்கள் கேட்டுருவாங்க. இவங்க எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்கள் அப்படின்னு சொன்னா ஆர்ச்சரி வில்வித்தை. பிரியன்சு அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுங்க. ஜோதி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ அவங்க 2 பேருமே முக்கியமானவங்க. அதே மாதிரி குகேஷ் அப்படிங்கிறவர் கேண்டிடேட் ஜெஸ். ஸோ கேண்டிடேட் ஜெஸ் எங்க நடந்துச்சு? கனடாவில் நடந்துச்சு. ஸோ கனடாவில் நடந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சென்னை விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாகமான வரவேற்பு. ஸோ முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். குகேஷ் அப்படிங்கிறவர் எந்த விளையாட்டோட தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டால் செஸ். எந்த விளையாட்டோடப்பா? செஸ் அப்படிங்கிறது. பிரகியானந்தா எந்த விளையாட்டு? செஸ். பிரகியானந்தோட சிஸ்டரோட பேரு வைசாலிக்கு என்ன விருது? அர்ச்சனா விருது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அர்ச்சனா விருது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ பாகிஸ்தானுடைய பிரதமர் யாருன்னு சொன்னோம்? நவாஸ் ஷெரீப். நல்லா சொல்லுங்க. நவாஸ் ஷெரீப் அப்படிங்கிறது. செர்லாக்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லியிருந்தோம்? செர்லாக்ல அதிகமான சர்க்கரை. அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். குழந்தைகளுக்கு சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க. செர்லாக் அப்படிங்கறதுல ஞாபகம் வச்சுங்க. செர்லாக்ல எச்சரிக்கை அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல வேற என்ன சார் முக்கியமானது இருக்கு? சோ விண்வெளியில் அணு ஆயுதங்களுக்கு தடை எழுதி வச்சுங்க. விண்வெளியில அணு ஆயுதங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த உலகம். விண்வெளியில போய் செட்டில் ஆகிறதுக்கு அங்கேயாவது அணு ஆயுதங்கள் வேண்டாப்பா அப்படிங்கிற மாதிரி ஐநா தீர்மானம் செய்திருக்கு. விண்வெளியில அணு ஆயுதங்களுக்கு தடை அப்படிங்கிறது. விண்வெளியில அணு ஆயுதங்கள் கொண்டு போகக்கூடாது. ஐநா தீர்மானத்தை ரத்து செய்தது ரஷ்யா. நாங்க கொண்டு போவோன்றா. இங்கே மட்டும் நாங்க இருக்க மாட்டோம், அங்கேயும் நாங்க தான் இருப்போம்.
அங்கேயும் நாங்கள் தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐநா பாதுகாப்பு சபை. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ எழுதி வச்சுங்க. சிபிடிடி தடுப்பதற்கான ஒப்பந்தம், அணு ஆயுத தடை சட்டம். இதுக்கு பேர் அணு ஆயுத தடை சட்டம். தமிழ் எழுதிக்கும், இங்கிலீஷில் பார்த்து சொல்கிறேன். அணு ஆயுத தடை சட்டம் 1967. அணு ஆயுத தடை சட்டம்ங்கிறது 1967 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இதை பாருங்க. இந்த வரலாறு முக்கியம். மெயின்ஸ் டாபிக்னு போட்டுங்க. இந்த வரலாறு ரொம்ப ரொம்ப முக்கியம். மெயின்ஸ் டாபிக்னு போட்டுங்க. மெயின்ஸ் டாபிக் அப்படின்னு இன்னைக்கு எவ்வளோ மெயின்ஸ் டாபிக் சொல்லியிருக்கேன்னு பாருங்க. குரூப் 1 படிக்கிறவங்க, டிஇஓ படிக்கிறவங்க, ஸோ குரூப் 2 படிக்கிறவங்க எல்லாருக்கும் ஸோ ரொம்ப மெனக்கெட்டு படிக்கக்கூடிய பாடம் இது. நல்லா கவனிச்சுங்க. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய இந்த இஸ்ரேலோட பகுதி. இஸ்ரேல் அப்படிங்கிறது எப்படிலாம் ஆகிருக்கு, 1946 எப்படி இருந்துச்சு, 47 என்ன, 49 to 76 பீரியட் என்ன, 2008 என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் 2 முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். 2 வருடம் முக்கியமான வருஷம் இந்த டைம் லைனில் பார்த்தீங்கன்னா. ஒன்று வந்து 1948, இன்னொன்று வந்து 1967. ஸோ சிதறடிக்கப்பட்ட இஸ்ரேல் ஆனது சிதறடிக்கப்பட்டு போனார். 2ஆம் உலகப் போர் காலகட்டங்களிலும் சரி, முதல் உலகப் போர் காலகட்டத்திலும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்து 1948 தான் அதிகாரப்பூர்வமாக இஸ்ரேல் சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்டது. 1948 சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்டு செருசலேம் அப்படிங்கிற நகரை பிடிச்சாங்க. அப்ப ஹமாஸ் அமைப்பு ஆட்சியாளராக இருந்தாங்க. ஹமாஸ்ங்கிறது ஆட்சியாளராக இருந்தாங்க பாலஸ்தீனத்துல ஆட்சியாளர்களாக இருந்தாங்க, ரூலிங் பார்ட்டியா. இப்ப எப்படி தாலிபான் அப்படிங்கிறது வந்து ஆப்கானிஸ்தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, அது மாதிரி பாலஸ்தீனத்தை ஹமாஸ் அமைப்பு தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தது. அப்போ பிரிட்டனோட சப்போர்ட்டு, நம்ம அமெரிக்காவோட சப்போர்ட்டின் காரணமாக 1948 இஸ்ரேல் வந்து அந்த நாட்டை சுதந்திர நாடாக அறிவிச்சது. இனிமேல் இஸ்ரேலுங்கிறது எங்களுடைய நாடு அப்படின்னு அறிவிச்சுக்கிட்டாங்க இந்த யூதர்கள். 1947 அந்த யூதர்கள். ஸோ அதுக்கப்புறம் 67 முழுமையாக சுதந்திரம். ஒரு சில பகுதி, ஜோர்டான் அப்படிங்கிற ஒரு பகுதி, ஹமாஸோட அந்த முக்கியமான பகுதிகளில் சில பகுதிகள்லாம் இருந்துச்சு. முழுமையாக அறிவிச்சது 1967. அப்ப இங்க பாருங்க, யூதர்களுடைய பகுதி, பாலஸ்தீனர்களுடைய பகுதின்னு காமிச்சிருக்கிறார். ஸோ எந்தெந்த பகுதி எப்படிலாம் ஆயிருக்கு முழுசா இதை கைப்பற்றுறதுக்கு தான் ஹமாஸ் படையை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இஸ்ரேல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல ஈரான்ல இருந்து சப்போர்ட் இருக்கு, ஏமன்ல இருந்து சப்போர்ட் இருக்கு, உலக நாடுகள் அப்படிங்கிறது. இப்ப நேற்று கூட ஈரானும் பாகிஸ்தானும் கூட்டுன்னு சொல்லுவோம், ஈரானும். ஸோ முக்கியமானது இந்த நியூஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. 47, 67 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க. உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு சீனா உதவி எழுதிங்க. இதுவும் முக்கியமானது. இன்னைக்கு கூட்டு சேர்றாங்க பாருங்க, ஒவ்வொருத்தராக கூட்டு சேருவாங்க. எப்படி 2ஆம் உலக போர் அந்த காலகட்டத்திலையும் கூட்டு இருந்துச்சோ, உக்ரைன் போர்ல ரஷ்யாவுக்கு வந்து சீனா உதவி பண்ணுது. ரஷ்யாவுக்கு வந்து சீனா உதவி ஏற்கனவே பார்த்தோம். உக்ரைன் போர்ல ஸோ இங்க யாருக்கு உதவிக்கிட்டு இருக்கா, உக்ரைனுக்கு யுஎஸ்ஏ உதவிக்கிட்டு இருக்கிறான், யூகே உதவிக்கிட்டு இருக்கிறான், முக்கியமான நாடுகள் அப்படிங்கிறது இவங்கெல்லாம் உதவிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ரஷ்யாவுக்கு சீனா உதவி அப்படிங்கிறது. அடுத்த வச்சு இது மேற்கு ஆப்பிரிக்கா நாடு, வெஸ்ட் ஆப்பிரிக்கா நாடு, புர்கினா பாசோ அப்படிங்கிற ஒரு பிளேஸ். புர்கினா பாசோ இராணுவத்தினால 223 கிராமத்தினர் படுகொலையா, இராணுவத்தினரால. இதெல்லாம் உலக படுகொலை எல்லாரு. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாய்ந்த நியூஸ். எந்த நாடு? வெஸ்ட் ஆப்பிரிக்கா. மேற்கு ஆப்பிரிக்கா நாட்டில் புர்கினா பாசோ அப்படிங்கிற இராணுவத்தில் புர்கினா பாசோ 223 கிராமத்தினர், அதுல 56 பச்சிளம் குழந்தைகள், இன்ஃபேண்ட் 56 பச்சிளம் குழந்தைகள் இறந்திருக்கிறாங்க. நைஜீரியாவில் பலத்த, சரியா என்ன சார் சொல்லியிருக்காங்க, நைஜீரியாவில் பலத்த மழை, 118 கைதிகள் தப்பி ஓட்டம். நைஜீரியாவிலேயே செமையான மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ 118 பேர் கைதிகள் தப்பிச்சு ஓடி இருக்காங்க. அதே மாதிரி நேத்திக்கு வந்து நம்ம பார்த்தோம், உணவுப் பொருட்கள் அப்படிங்கிறது ஏற்றுமதி குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது. இப்போ தங்கத்தோட ஏற்றுமதி குறைஞ்சிருக்கா, 12% குறைஞ்சிருக்கு ஏற்றுமதி அப்படிங்கிறது. நவரத்னம் ஆபரணம் ஏற்றுமதி அப்படிங்கிறது வந்து 12% குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சென்செக்ஸ் உயர்வுன்னு சொன்னாவே என்ன வந்திருக்குன்னு சொன்னேன், காளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைவுன்னு சொன்னாவே கரடி, பியர் அப்படின்னு சொல்லக்கூடியது. எச்சரிக்கைன்னு சொன்னாவே கலைமான், ஸ்டாக்னு சொல்லக்கூடிய கலைமான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. கடைசி ஒரே ஒரு நியூஸ்,
அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் க்ளோஸ். இன்னைக்கு உண்டான